சுதந்திர தின சூப்பர் ஆஃபர். அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள். சுதந்திர தினத்தையொட்டி ஆளுநர் மாளிகையில் நாளை நடைபெற இருந்த தேநீர் விருந்து கிடையாது என ஆளுநர் மாளிகை தரப்பிலிருந்து அறிவிப்பானது வெளியாகி இருக்கிறது. ஆளுநர் நாளை கேரளா செல்வதால் இந்த தேநீர் விருந்து கிடையாது என்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. மேலும் நாளை இரவு ஆளுநர் அர்லேக்கர் சென்னை திரும்புகிறார் என்ற அறிவிப்பும் வெளியாகி இருக்கிறது. ஆளுநர் மாளிகையில் நாளை தேநீர் விருந்து கிடையாது என ஆளுநர் மாளிகை தரப்பிலிருந்து அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சதீஷ் முருகன். வணக்கம் சதீஷ் முருகன். நாளைக்கு தேநீர் விருந்து இல்லைன்னு ஆளுநர் மாளிகை அறிவிச்சிருக்காங்க. இதற்கான காரணம் என்ன? தேநீர் விருந்து வேற ஒரு நாளில் நடத்தப்படுமா? முழு விவரங்கள் என்ன? வணக்கம். சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஒவ்வொரு ஆண்டும் ஆளுநர் மாளிகையில தேநீர் விருந்து என்பது வழங்கப்படும். இந்த தேநீர் விருந்தை பொறுத்தவரையில ஆளும் கட்சி, எதிர்கட்சி மற்றும் அனைத்து கட்சியினுடைய முக்கிய பிரமுகர்கள், அதே போல அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய தலைநகரில் இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்கள் இந்த தேநீர் விருந்துக்கு முறைப்படி ஆளுநர் மாளிகையிலிருந்து பத்திரிகை அனுப்பப்பட்டு அவர்கள் வந்து அழைக்கப்படுவார்கள் தேநீர் விருந்தில் கலந்து கொள்வதற்கு. அந்த வகையில் ஒவ்வொரு ஆண்டும் நடைபெற்று வந்த நிலையில சில அரசியல் காரணங்களுக்காக ஆளுங்கட்சி, எதிர்கட்சியாக இருக்கக்கூடியவர்கள் அந்த தேநீர் விருந்தை புறக்கணிப்பதும் அவ்வப்போது நடைபெற்று வந்திருக்கக்கூடிய சூழல்ல தற்பொழுது தமிழகத்திற்கு பொறுப்பு ஆளுநராக இருக்கக்கூடிய அர்லேக்கர் நாளை கேரளா செல்கிறார். அதாவது கேரளா ஆளுநராகவும் அதே போல தமிழகத்திற்கு பொறுப்பு ஆளுநராகவும் அர்லேக்கர் இருக்கக்கூடிய சூழ்நிலையில நாளை அவர் கேரளா சென்று விட்டு இரவுதான் தமிழகம் திரும்புகிறார் என்கிற அடிப்படையில நாளைய தினம் வழக்கமாக நடைபெறக்கூடிய இந்த ஆளுநர் மாளிகையினுடைய தேநீர் விருந்து என்பது நடைபெறவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில தான் இதற்கு பிறகு இது வந்து நாட்கள் தள்ளி வைக்கப்படுமா அல்லது நிரந்தரமாக இந்த ஆண்டு தேநீர் விருந்து இல்லையா போன்ற தகவல் என்பது அதிகாரப்பூர்வமாக ஆளுநர் மாளிகையிலிருந்து விரைவில் தெரிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சுதந்திர தினத்தை ஒட்டி ஒவ்வொரு ஆண்டும் இந்த தேநீர் விருந்து வழங்கப்பட்டு ஆளுநர் மாளிகையில வழங்கப்பட்டு வந்த நிலையில இந்த ஆண்டு சுதந்திர தின அன்று சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள் பவன் என்று சொல்லக்கூடிய ஆளுநர் மாளிகையில இந்த தேநீர் விருந்து நடைபெறாது என தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. சதீஷ் முருகன், ஆளுநர் மாளிகை தரப்பிலிருந்து அடுத்த தேநீர் விருந்துக்கான நாள் எப்பேதும் அறிவிக்கப்பட வாய்ப்பு இருக்கா? ஆளுவல் ரீதியான காரணங்களுக்காக, அதாவது 2 மாநிலங்களுக்கான ஒரு ஆளுநராக அவர் இருக்கக்கூடிய சூழ்நிலை, பொறுப்பு ஆளுநர் தான் தமிழகத்துல, கேரளாவிற்கு பிரதான ஆளுநராக இருக்கக்கூடிய நிலையில அங்கேயும் அந்த தேநீர் விருந்து போன்ற அரசு நிகழ்ச்சிகள் என்பது நடைபெறும். எனவே அவர் அங்கு கலந்து கொள்கிறார் என்கிற அடிப்படையில தான் தற்பொழுது தமிழகத்திற்கு அவர் நடைபெற இருக்கக்கூடிய அந்த தேநீர் விருந்து என்பது நடைபெறாது என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முறைப்படி இது மரபுப்படி ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறக்கூடிய சூழ்நிலை. அடுத்தபடியாக சுதந்திர தினத்து அன்று கோட்டையில் கொடியேற்றிய பிறகு அன்று மாலை என்பது இந்த விருந்து நிகழ்ச்சி என்பது நடைபெறும். அன்று மாலையே அவர் வந்து ஆளுநர் மாளிகையில பல்வேறு முக்கிய பிரமுகர்கள், அரசியல் கட்சி தலைவர்களை சந்தித்து பேசியிருக்கக்கூடிய சூழ்நிலை மரபுப்படி ஒவ்வொரு ஆண்டும் நடைபெற்று வந்த நிலையில தற்பொழுது அது நடைபெறாது என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இதற்கு ஆளுநர் மாளிகையிலிருந்து அதிகாரப்பூர்வ தகவல், அதாவது இன்னொரு நாள் இந்த தேநீர் விருந்திற்கு அழைப்பு விடுக்கப்படுமா என்பது குறித்து விரைவில் ஆளுநர் மாளிகையிலிருந்து அதிகாரப்பூர்வ தகவல் வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது வரை ரத்து செய்யப்பட்டிருப்பதாக தகவல் எதுவும் இல்லை. அதாவது நாளை நடைபெறாது என்கிற தகவல் மட்டுமே இருக்கக்கூடிய சூழ்நிலையில மற்றொரு நாள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இருப்பதாக ஆளுநர் மாளிகை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. விவரங்களுக்கு நன்றி சதீஷ் முருகன். சத்யாவில் சுதந்திர தின சூப்பர் ஆஃபர். அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள்.